அன்புக்குரிய புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு ஏற்படுகின்ற போதெல்லாம், பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம், கவலைகள் நம்மை கலக்கமடைய செய்கின்ற போதெல்லாம் நாம் முதலில் அன்னையை தேடுவோம். அன்னையே, தாயே என்று அன்னையின் உதவியை முதலில் நாடுவோம். அதன் பிறகு அடுத்து உடனடியாக நாம் தேடுவது புனித அந்தோணியார். ஏனென்றால் இவர்கள் இயேசுவை தாங்கியவர்கள். அன்னை மரியாள் இயேசுவை உள்ளத்திலும் உதரத்திலும் தாங்கியவர். ஆகவே அன்னை இயேசுவை பார்த்து தன்னுடைய மக்களுக்காக, தன்னை பார்த்து வேண்டுவோருக்காக குரல் எழுப்புகின்ற பொழுதெல்லாம் ஒருபொழுதும் அவருடைய மகன் நம்முடைய ஆண்டவர் இயேசு அந்த குரலுக்கு செவிசாய்க்க மறுப்பதே இல்லை. அதை போலவே புனித அந்தோணியாரும் தம்முடைய புனிதமான கைகளிலே அற்புதமான குழந்தை இயேசுவை தாங்கியவர். இயேசுவோடு நெருக்கமான ஒரு பாசமான உறவை கொண்டவர், அன்புறவை கொண்டவர், தெய்வீக உறவை கொண்டவர். ஆகவே மனிதரில் மாணிக்கமான புனித அந்தோணியார் இயேசுவை பார்த்து தன்னுடைய மக்களுக்காக, தன்னிடம் யாரெல்லாம் தஞ்சம் தேடி வருகிறார்களோ, தன்னிடம் யாரெல்லாம் அடைக்கலம் தேடி வருகிறார்களோ, புனித அந்தோணியாரே, இப்படிப்பட்ட நோயினால் நான் வாடிக்கொண்டிருக்கிறேன், புனித அந்தோணியாரே, கடன் தொல்லை என்னை அமிழ்த்துகிறது, புனித அந்தோணியாரே, என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, புனித அந்தோணியாரே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என நாம் கண்ணீரோடும் கவலையோடும் பெருமூச்சோடும் இழந்து போன அமைதியை, இழந்து போன சமாதானத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள அந்தோணியாருடைய உதவியை நாடி நாம் செல்கின்ற பொழுது, அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பினும், அன்னையும் சரி புனித அந்தோணியாரும் சரி, எந்த விதமான மதமோ இனமோ மொழியோ எந்த விதமான பாகுபாடுமின்றி யாரெல்லாம் அந்த அன்னையை பார்த்து அன்னையே, அம்மா, மரியே, புனித அந்தோணியாரே என்று யாரெல்லாம் நம்பிக்கையோடு அந்த புனிதர்களின் உதவியை நாடுகிறார்களோ, உதவியை தேடுகிறார்களோ, நம்பிக்கையை வைக்கிறார்களோ, தஞ்சம் புகுகின்றார்களோ, அவர்களை இவர்கள் ஒருபொழுதும் கைவிடுவதே இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார். நானே நல்ல ஆயன், என் ஆடுகளை எனக்கு நன்றாக தெரியும், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு, எப்படிப்பட்ட ஒரு அன்பு! நல்ல ஆயன் அந்த ஆடுகள் மீது அன்பு செலுத்துகிறார், அந்த ஆடுகளுக்காக தனது உயிரையே கொடுக்கிறார், அந்த ஆடுகளை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், அழிவிலிருந்தும் பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் அதை பாதுகாக்கிறார். ஆகவேதான் அவையும் என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே, மண்ணகத்திலே நமக்கு வாழ்வு கொடுப்பது மட்டுமல்ல, அழியாத நிலை வாழ்வை
நம்முடைய ஆண்டவர் நமக்கு பரிசாக தருகிறார். இன்றைய நாளிலே புனித ஜார்ஜ் என்பவரை என்னும் புனிதரை நினைவு கூறுகிறோம். மிகவும் புத்திசாலி, மிகவும் திறமைசாலி, மிகவும் பலசாலி. இயேசுவை மறுதலிக்க மக்களை கட்டாயப்படுத்துகின்ற அந்த கூட்டத்தில் இவரும் சேர்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்காக தங்கள் உயிரையே கொடுப்பதைக் கண்டு போர் படை தளபதி மனம் மாறுகிறார். இயேசுவை அன்பு செய்கிறார், இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார். உடனே அரசன் இவரையும் இயேசுவை மறுதலிக்க சொல்கிறான். ஒரு படை தளபதி, நீ எப்படி இயேசுவை நம்புவாய்? நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று அவரை பல விதத்தில் சித்திரவதை செய்கிறான், கட்டாயப்படுத்துகிறான். இறந்து போன ஒருவரை அவர் முன் கொண்டு வந்து, நீ இயேசுவை நம்புகிறாயா, இவரை உயிர்த்தெழச் செய் பார்ப்போம் என்று சொல்லுகிறான். இவர் முழந்தாள் படியிட்டு, இயேசுவே உம்முடைய திருப்பெயரால் ஜெபிக்கிறேன், இந்த இறந்து போன நபருக்கு உயிரை கொடு என்று ஜெபிக்கிறார். அந்த இறந்து போன நபர் உயிரோடு எழுந்து வருகிறார். உடனே அரசன் இவரை நெருப்பிலே போட்டு எரித்து கொள்கிறான். அன்புக்குரியவர்களே, இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டால் இயேசு சொன்ன சத்தியம், இயேசு சொன்ன உண்மை, இயேசு சொன்ன நிலைவாழ்வு அழிந்து போகும் என நினைத்தார்கள். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அவருடைய சீடர்கள் 12 சீடர்களும் பல தேசத்திற்கு சென்று இயேசுவுக்காக உயிரையே அர்ப்பணித்தார்கள். பாருங்கள், ஸ்டீவன் அவரை கல்லால் அடித்து கொலை செய்கிறார்கள். உடனே நினைக்கிறார்கள், அவ்வளவுதான், கிறிஸ்தவம் அழிந்துவிட்டது, இனிமேல் யாரும் கிறிஸ்துவை பற்றி பேச மாட்டார்கள், கிறிஸ்துவை பற்றி யாரும் அறிவிக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஸ்தேவான் இயேசுவுக்காக உயிரை கொடுத்த பிறகு இன்னும் அந்த செய்தி பரவுகிறது, இன்னும் விசுவாசம் பற்றி எறிகிறது. இன்னும் அந்த பகுதிகளிலெல்லாம் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை ஒருபொழுதும் அழிக்கவே முடியாது. வேத சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இன்னும் எவ்வளோ காலம்தான் நாங்கள் காத்து கொண்டிருப்பது? நீர் மெசியா தானா? நீர் கிறிஸ்து தானா? வெளிப்படையாக சொல்லும். டெல் அஸ் பிளைன்லி, டெல் அஸ் ஓப்பன்லி, பி வெரி ஃப்ராங்க், டெல் அஸ் வெரி கிளியர்லி. இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஓப்பனாக சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள், நீங்கள் இயேசு தானா, நீங்கள் மெசியா தானா? ஆனால் ஆண்டவர், நான் உங்களிடம் சொல்லிவிட்டேனே, நீங்கள் தான் என்னை நம்ப மறுக்கிறீர்கள், நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பல்வேறு சமயத்திலே நாம் இயேசுவை நம்முடைய விருப்பத்தின்படி எதிர்பார்க்கிறோம், நம்முடைய விருப்பத்தின்படி அவர் நமக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு இன்னமும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அவர் எப்பொழுது நம்மிடம் பேசுகிறார், அவர் நம்மிடம் எப்படி பேசுகிறார், அதை நாம் கண்டு உணர வேண்டும். எவ்வாறு ஆட்டுக்கு தன்னுடைய ஆயனுடைய குரல் அது எங்கிருந்தாலும் அதால் கேட்க முடியும், தன்னுடைய ஆயன் அழைக்கிறான் என்று அது ஓடி செல்லும். அதே போல நம்முடைய இதயம் ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும். புனித அகுஸ்தினார் சொல்வது போல, ஆண்டவரே, மை ஹார்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ், மை சோல் இஸ் ரெஸ்ட்லெஸ் until it finds rest in you. என்னுடைய ஆன்மா உன்னுடைய இதயத்தை, உன்னுடைய சன்னிதானத்தை, உன்னுடைய பிரசன்னத்தை அடையும் வரை அதுக்கு ஒருபொழுதும் ஓய்வு கிடையாது, அதுக்கு ஒருபொழுதும் அமைதி கிடையாது, அதுக்கு ஒருபொழுதும் நிலைப்பாற்று கிடையாது. ஆண்டவரே, உம்மிடம் தஞ்சம் புகுவதே நலம். அரசர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். ஒரு முறை நான் நெய்வேலியில் முதலாக குரு பட்டம் பெற்றவுடன் அங்கே உதவி பங்கு தந்தையாக பணிபுரிந்தேன். அப்பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு கிராமத்திற்கு திருப்பலி நிறைவேற்ற சென்றேன்.
அந்த திருப்பலியிலே காணிக்கை, ஒரு வித்தியாசமான காணிக்கை வந்தது. நான் அப்பொழுதுதான் புத்தம் புதிய குருவாக முதலாக அந்த கிராமத்துக்கு சென்ற பொழுது ஒரு பெரிய காணிக்கை, பெரிய செம்மறியாடு, என்னுடைய உயரத்திற்கு, என்னுடைய உயரம் தான் என்ன மாரி இருக்குன்னு நினைக்காதீங்க, நல்லா வாட்ட சாட்டமாக ஒரே சந்தோஷமாகிவிட்டது. இவ்வளோ பெரிய காணிக்கை ஆடு வந்து விட்டது, ஒரு வாரம் இந்த ஆட்டை வைத்து சாப்பிடலாம் என்று நான் நினைத்தேன். நல்ல வேட்டை தான், நமக்கு புதுசாக சாமியாராகி வந்திருக்கிறோம். அந்த ஆடு வரும்போதே என்னை முட்டி தள்ளிவிடுவது போல் வேகமாக வந்தது. கொம்பையெல்லாம் பார்த்தா பயமாகவே இருந்தது. அந்த ஆட்டை பிடிச்சி வந்த தம்பிகிட்ட, தம்பி தயவுசெய்து ஆட்டை வெளியே பிடிச்சிப்போ, பூசை முடிஞ்ச உடனே நீ அரை வீட்டுக்கு டவுன்ஷிப்புக்கு நீ ஆட்டை கூட்டு வாப்பா என்று சொன்னேன். பூசை முடிஞ்சது. சாமியார்கிட்ட பங்கு சாமியார் ஃபாதர் ஆர்எஸ் ஆரோக்கியராஜ், அவர் இறந்துட்டார். ரொம்ப சிக்கனமாக இருப்பார். நாங்கள் அங்கே தோட்டத்தில் மா விறகு, அந்த மாங்குச்சி கீழே விழுந்தால் கூட அந்த குச்சை வந்து எங்கள் சாப்பாடு செய்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா அதை எங்கள் சாப்பாட்டு கணக்கில் பில்லு எழுதிடுவார். விறகு 500 எழுதிடுவார். எங்கள் சாப்பாட்டு காசு குறைஞ்சிரும். கோயிலில் காணிக்க பழம் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆப்பிள் இவ்வளோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், அந்த பழத்தை நாங்கள் சாப்பிட்டோம்னா எங்கள் சாப்பாடு கணக்கில் எழுதி காசை கழிச்சிடுவார். அவ்வளோ கரெக்டாக இருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம ஆடெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? சாமி இன்னைக்கு பெரிய காணிக்கை வந்திருக்கு சாமி, ஆடு பெரிய செம்மறி ஆடு வந்திருக்கு சாமி, அப்படிங்களா? அங்கே போய் கட்டி போடுங்க. அவர் சொல்லும் போதே நினச்சோம், ஓஹோ இது ஆடு நமக்கு கிடையாது போல இருக்கு. போய் ஆட்டை கட்டி போட்டோம். பார்த்தா எங்களை பார்த்தா மிரளுது, எங்களை முட்டு தள்ளுவோம் போல இருக்குது. யார் கிட்ட போனாலும் அந்த ஆடு சேர்க்கவே இல்லை. ஒரு நாள் ஆச்சு, கிட்ட சேர்க்கவே இல்லை, ஒன்றுமே சாப்பிடலை, ஒரு புல்லை கூட சாப்பிடல. அப்புறம் 2வது நாள் என்ன ஐடியா பண்ணோம், என்ன சாமி ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது, அப்போ ஒரு பெரிய கயிறாக ஒன்று கட்டி நீங்கள் தூரமாக கட்டி விடுங்க, ஒருவேளை மனிதர்களை பார்த்தா பயப்படுது, கட்டி விட்டு நல்லா இங்கேருந்து அந்த வாசல் வரைய, கோயில் வாசல் வரைய கயிறு, நல்லா நீளமான கயிறை பார்த்து கட்டி விட்டோம். எதையுமே சாப்பிடல. அங்கேருந்த மாயாலையை உடச்சி போட்டோம், சாப்பிடல. எங்கள் உபதேசியார் ஒரு 15 ஆடு வளர்த்தார். அந்த உபதேசியார்கிட்ட சொல்லி, சார் நீங்கள் தான் ஆடு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு அனுபவம் இருக்குதுல்ல, இந்த ஆட்டுக்கு ஏதாவது அதை எதாவது சாப்பிட வைங்க சார். அவரும் எதுவும் போட்டு பார்த்தார், சாப்பிடல. அப்புறம் மரியாயின் சேனையெல்லாம் இருந்தாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படி. அவங்க பண்ணி அது சாப்பிடல. சரி புண்ணாக்கெல்லாம் வச்சு பார்ப்போம், கஞ்சி புண்ணாக்கு வச்சு பார்ப்போம். 2வது நாளும் ஒன்றும் சாப்பிடல. 3வது நாளும் ஒன்றும் சாப்பிடல. பங்கு சாமியார்கிட்ட சொன்னேன், சாமி என்ன சாமி இந்த ஆடு ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குதுன்ட்டு. ஆடு இழைச்சிக்கிட்டு வருது. அச்சோ ஆடு இழைச்சிட்டு வருதா, அப்போ நாளைக்கு பக்ரீத் வருது, நீங்கள் பாயை கூட்டுவாங்க, ஆட்டை வித்தரலாம் அப்படின்ட்டு. முடிஞ்சு போச்சு ஆட்டுக்கறி கனவு. ரைட்டு, போய் பாயை கூட்டு வருவோன்னு சொல்லிட்டு பாயை கூட்டம். பாய் சைக்கிள் வந்து நிறுத்தினார். சைக்கிளில் ஒரு பெரிய கூடை வச்சுருந்தார். அந்த ஆட்டுக்கிட்ட யாருக்கிட்ட போனாலும் முட்டை வந்துச்சு. யார் போனாலும், ஆடு மேய்க்கிறவங்க போனாலும் முட்டை வந்துச்சு. பாய் போனார், இப்படி 2 கையை விரித்தார், அப்படியே ஆடு வந்துச்சு. கட்டி பிடிச்சார், ஒன்றுமே பண்ணலை. அந்த கூடையில் உட்கார வச்சார். ஒரு சத்தம் கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. கயிறை பிடிச்சி கட்டினார். அமைதியாக இருந்தது. என்ன பாய், இத்தனை பேரை பார்த்து மிரளிச்சு கத்துச்சு மிரட்டுச்சு முட்டை வந்துச்சு, நீங்கள் இப்படி கையை விரிக்கிறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, ஒரு சத்தம் இல்லையே. சாமி, ஆடு ஒரு நாளும் வளர்க்குறவனை நம்பாது, கசாப்பு கடைக்காரனா தான் அது நம்பும். நாளைக்கு காலையில் அது கழுத்தில் கத்தி வைக்க போகிறேன், நன்றி சாமி என்று எடுத்து சென்றார். அன்புக்குரியவர்களே, இப்படி தான் இந்த ஆட்டை போல தான் நம்ம பல்வேறு சமயத்தில் ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் நமக்கு நம்புறது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளோ செய்கிறேன் நான், இதெல்லாம் என்னால் சாதாரண மனுஷனால் செய்ய முடியுமா? நான் தந்தையோட இணைந்திருக்கிறேன், தந்தையிட்டிருந்து வந்திருக்கிறேன், தந்தை சொன்னதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன். அப்புறம் இப்படி செய்கிறேன்னா நான் மெஸ்ஸியா இல்லாமல் வேறு யாராக இருக்க முடியும் என்று சொல்கிறாரு, செய்கிறாரு. ஆனால் மனுஷனால் நம்பருக்கு மனசே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்நாள் வரைய காப்பாற்றிட்டு வராருல்ல. ஆண்டோடைய உதவி இல்லாமல் இதெல்லாம் நடந்துச்சா? எக்ஸாம் சின்ன வயசுலேருந்து எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்போம்,
நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல படிப்பு, அதன் பிறகு நல்ல வேலை, அதன் பிறகு நல்ல குடும்பம், அதன் பிறகு குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு, அப்புறம் பேரப்புள்ள, இப்படின்னு கடவுள் எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. ஆனால் மனுஷனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நமக்கு கடவுள் நம்மளை கைவிட்டுருவார், கடவுள் கிடையாது, கடவுள் நமக்கு செய்ய மாட்டார், கடவுள் நம்மளை காப்பாற்ற மாட்டார், அப்படி நாமளே கடவுளை என்ன பண்ணிடுறோம், அவர் கையை கட்டு போட்டுடுறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை. என் ஆடுகளை நான் கைவிட மாட்டேன், என் ஆடுகளை நான் அழிய விட மாட்டேன், என் ஆடுகளுக்கு நான் நிலைவாழ்வு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த அழியாத அன்புக்குரிய நல்ல ஆயனாம் நம்ம ஆண்டவர் மீது தொடர்ந்து நம்பிக்கை வைப்போம். புனித அந்தோனியார் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி உங்களுக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்றுத்தருவாராக. ஆமீன்.